ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் சிறுகடிக்கு ஆசை. இன்னைக்கு எபிசோடில் முத்து மீனாட்ட சொல்கிறாரு, ரொம்ப பசியாக இருக்குது, நம்ம போய் எதாவது ஹோட்டலில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஹோட்டலுக்கு வந்தீங்கன்னா அமைதியாக வாயை மூடிட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. வாய் இருக்கிறதே சாப்பிட்றதுக்கு தான், அதை மூடிட்டு எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்குறாரு முத்து. கோவிலில் ஒருத்தர்கிட்ட சண்டை போட போனீங்களே, அந்த மாதிரிலாம் ஹோட்டலில் பண்ணக்கூடாது, அமைதியாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. சண்டை போடுற மாதிரி யாரையும் நான் பார்க்காம இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. முத்துவும் மீனாவும் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. அங்கே பார்த்தா ஸ்ருதியும் ரவியும் அதே ஹோட்டலுக்கு வந்திருக்கிறாங்க. இந்த ஹோட்டலில் நமக்கு வேணாம், போகலாம் மீனா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அவங்க போகிறதுக்குள்ளேயே ரவி முத்துவை பார்த்துடுறாரு. எப்படிடா இருக்கிற, உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. முத்து வழக்கம் போல் ரவிட்ட சண்டை போடுறாரு. ஸ்ருதி ரவிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. இது எதுக்கு தேவையில்லாமல் பேச வருது அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அதே இதுன்னு ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸ்ருதி. அன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சும் அப்படி தான் பேசுனீங்க, அதுக்கப்புறமா ரவியை போய் ரெஸ்டாரண்ட்டில் போய் அடிச்சிருக்கிறீங்க, என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. எவ்வளோ திமிராக பேசுது பார்த்தியா அந்த பொண்ணு, அவங்க அப்பா மாதிரி தானே குணம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ரவி. என்ன வேணாலும் பேசு முத்து, ஆனால் அவளை பற்றி பேசாத அப்படின்னு சொல்கிறாரு ரவி. நான் வீட்டுக்கு வரேன், வீட்டில் வச்சு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு ரவி. வீட்டுக்கு வர நினப்பெல்லாம் உனக்கு இருக்குதா, அந்த மாதிரி வந்தால் உன் காலை உடச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. முத்து மீனாவை கூப்பிட்டுட்டு இப்போ அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. முத்து இப்படி பிஹேவ் பண்ணதை பார்த்த உடனே அவரை பற்றின ஒரு தப்பான இம்ப்ரெஷன் வந்துச்சு ஸ்ருதிக்கு. இவர் இருக்கிற வீட்டுக்கு தான் என்னை கூப்பிட்டீங்களா, இவர் இருக்கிற இடத்துல யாராலையும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸ்ருதி. ரவி மீனாட்ட சொல்கிறாரு, அந்த பொண்ணை பார்த்தியா எவ்வளோ திமிரா பேசுதுன்னு, அந்த பொண்ணுக்கு போய் நீ சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குற அப்படின்னு கேட்குறாரு. என்கிட்ட மரியாதை இல்லாமல் பேசுது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் நடந்துக்கிற விதத்தை வச்சு தான் உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அந்த ரவி பையலும் அந்த பொண்ணுக்குள்ளே சப்போர்ட் பண்ணி பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறாரு. 4 பேருக்கு முன்னாடி பொண்டாட்டியை விட்டு கொடுத்து பேசக்கூடாதுன்றது ரவிக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. நீ தானே அவங்களுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜுக்கு சைன் பண்ணி வச்ச, அப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் நீ பேசுவ அப்படின்னு சொல்கிறாரு முத்து. மறுபடியும் அதை பற்றி பேச ஆரம்பிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. இப்போ எனக்கு பசிக்குது, ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்னு பார்த்தா இப்படி ஆகி போச்சு, வேறு ஹோட்டல் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நேற்று வச்ச சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன், அதில் தயிர் போட்டு சாப்பிடுங்க, அப்போ தான் உங்கள் சூடெல்லாம் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. ஒரு பக்கம் இப்போது பார்வதி விஜயாவை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. உன் பையன் ரவி விஷயத்தில் நீ என்ன முடிவு பண்ணியிருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணு வீட்டில் ரொம்ப வசதியானவங்க, ரவியை ஒருவேளை வீட்டோட மாப்பிள்ளையாக கூப்பிட்டாலும் கூப்பிட்டுப்பாங்க, தனியாக ரெஸ்டாரண்ட் கூட வச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் உன் பிள்ளை உனக்கு இல்லை ஞாயிறும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக அண்ணாமலையுமே வராரு. நீ இதை பற்றி பேசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜயா. ரவி உங்களுக்கு தெரியாமல் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், இருந்தாலும் அவனை நீங்கள் மன்னிச்சு ஏற்றுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பார்வதி. பெரியவங்க நம்ம தான் மன்னிச்சு பெருந்தன்மையாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பார்வதி. டைமில் கரெக்டாக முத்து மீனா 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. நானும் 3 மகனை பெற்றேன், 3 மருமகளோட சேர்ந்து வாழ்ந்தால் தானே எனக்கும் பெருமை அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. 10 மாதம் சுமந்து பெற்ற எனக்கு தான் அந்த வழி புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜயா. வீட்டுக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி சீரியல் அம்மா மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்கம்மா, அதெல்லாம் உங்களுக்கு செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு முத்து. ரவியை வீட்டு பக்கம்லாம் வரக்கூடாதுன்னு திட்டிட்டு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹோட்டல் போயிருந்தோம்ல மாமா, அங்கே ரவியை பார்த்து சண்டை போட்டுட்டு தான் வந்திருக்கிறார் இவர் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. ஒரு விஷயம் சொல்லட்டுமா மாமா அப்படின்னு கேட்குறாங்க. ரவி உங்களோட கௌரவத்தை கெடுக்கிற மாதிரி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, இருந்தாலுமே அவரை நீங்கள் மன்னிச்சு ஏற்றுக்கலாம்ல மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக உங்களை எல்லாரும் பாராட்ட தான் மாமா செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மீனா. அண்ணாமலை மனசு மாறி ரவியை ஏற்றுப்பாரா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.